கேரளாவில் நடைமேடையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்றவரை மூதாட்டி ஒருவர் தடுத்து நிறுத்தி தக்க பாடம் புகட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சாலை விதியை மீறியவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பைபாஸ் சாலையில் இறங்கி பாலம் பகுதி பிஸியாக இருந்தது. நீண்ட தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. அப்போது அப்படியாக நடுத்தர வயதுடைய ஆண் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அவர் மெதுவாக சாலையில் நின்று செல்வதற்கு மனமில்லாமல் ராங் ரூட்டில் செல்வதற்கு முடிவு செய்துள்ளார். பைபாஸ் சாலையோரம் பாதசாரிகள் நடந்து செல்வதற்காக பிரத்யேக வழி அமைக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்ததும் நடைபாதை வழியாக இருசக்கர வாகனத்தை அந்த நபர் ஓட்டிச் சென்றுள்ளார். டிராபிக் போலீசாருக்கு தெரியாமல் சென்றுவிட நினைத்தவருக்கு எதிரே வந்த மூதாட்டி ஒருவர் அணை போட்டுள்ளார். தள்ளாடும் வயதிலும் சாலை தடுப்பை பிடித்தவாறு வந்த மூதாட்டிக்கு எதிரே ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்ததை பார்த்ததும் கோபத்தில் பொங்கி எழுந்துள்ளார். உடனே துணிந்த அந்த இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தியுள்ளார். அப்படியிருந்தும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் அவருக்கு போக்கு காட்டிவிட்டு எஸ்கேப் ஆவதிலேயே குறியாக இருந்துள்ளார். இதனால் இருசக்கர வாகனத்தை முறுக்கிய போதும் மூதாட்டி தனது காலை ஆயத்தமாக்கி செக் போஸ்ட் போன்று தடுத்துள்ளார். அத்துடன் ஒழுங்காக வந்தபடியாக திரும்பி போய்விடு, இல்லையென்றால் போலீசில் மாட்டி விடுவேன் என செல்போனை எடுத்துள்ளார். அப்படியும் கேட்காத நபர் எப்படியாவது நடைபாதை வழியாக சென்றுவிட வேண்டும் என துடித்துள்ளார். இறுதியாக மூதாட்டி தனது செல்போனை கையில் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பித்ததும் சாலை விதியை மீறியவர் ரிவர்ஸ் எடுத்துள்ளார். கடைசி வரை போராடிய மூதாட்டி ராங் ரூட்டில் வந்தவரை பின்வாங்கச் செய்து பாடம் புகட்டிய வீடியோ வெளியாகி பலரின் பாராட்டையும் பெற்றது. அந்த வீடியோ கோழிக்கோடு போலீசாரின் கவனத்திற்கும் சென்றது. விசாரணையில் சாலை விதியை மீறியவருக்கு எதிராக நெஞ்சுரத்துடன் நின்றவர் 73 வயதான பிரபாவதி என தெரிய வந்தது. இதையடுத்து போலீஸ் அதிகாரிகள் அவரின் வீட்டிற்கே நேரில் சென்று பொன்னாடை போர்த்தி அவரின் துணிச்சலை பாராட்டினர். இந்த சம்பவம் கேரளாவில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதே வேளையில் சாலை விதியை கடைபிடிக்காமல் நடைபாதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்றவரின் உரிமத்தை ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.